ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா கல்லை காமிக்கிறேன்னு பார்த்துட்டிங்களா? நம்ம வாஷிங் மிஷினில் துணி போடும்போது காலர்கிட்ட அந்த கைக்கிட்டலாம் அழுக்கு அதிகமாக இருந்தால் அது நம்ம சோப்பு போட்டு தேய்ச்சா தான் போகும், இல்லாட்டி போகாது. அப்படி துவைக்கிறதுக்கு ஒரு ஐடியா பாருங்கள். இந்த கல்லுக்கு பேர் படிக்கார கல்லுன்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஒரு 10 ரூபா 5 ரூபாய்க்கு நிறையவே, 10 ரூபாய்க்குலாம் நிறையவே கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிங்க. அதை வாங்கி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. இதை பொடிக்கிறதும் ஈஸி. ஒரு ஒரு கல்லை வச்சு நம்ம தட்டி எடுத்தாலே வந்துடும். இல்லாட்டி மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நீங்கள் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பொடி பண்ணி எடுத்துட்டு நம்ம வாஷிங் மிஷினில் துணி போடுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ஏற்கனவே போடுற லிக்விடு கூட இதை ஒரு ஸ்பூன் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்படி ஊற வச்சிங்கன்னா ஊற வச்சு அப்புறம் நார்மலாக எப்பவும் துவைக்கிற மாதிரி துவைச்சிங்கன்னா அழுக்கு இருந்த இடமே தெரியாது. ரொம்ப அழுக்காக இருக்க துணி மட்டும் இது யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப லேசாக அழுக்குக்கு இது தேவைப்படாது. இதேமாரி கையில் துவைக்கிறவங்களும் சரி, வாஷிங் மிஷினில் தான் இல்லை, கையில் துவைக்கிறவங்களும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த பவுட்ரு போட்டு ஊற வச்சுட்டு இதை ஒரு ஸ்பூன் போட்டு ஊற வைங்க. அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். ரொம்ப அழுக்காக இருக்குது, நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. அழுக்கெல்லாம் அப்படியே நல்லா கலண்டு வந்துடும். புது துணி போல் பளபளன்னு ஆகிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு இதை பிடிச்சிருந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.